சரஸ்வதி தேவியோட அருள் பெற்ற ராசிக்காரர்கள் பற்றிய ஒரு சின்ன கண்ணோட்டம் இது. ஜோதிட நம்பிக்கைகள் படி சில ராசிக்காரர்களுக்கு கலை, கல்வின்னு எல்லாத்துலயும் இயற்கையாவே ஒரு தனி திறமை இருக்கும். அதுக்கு காரணம் சரஸ்வதி தேவியோட அம்சம்தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, அது எந்தெந்த ராசிகள், அதுக்கு என்ன புராண காரணம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தனுசு ராசி. பிரம்மாண்ட புராணம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மாவோட மனசிலிருந்து சரஸ்வதி தேவி தோன்றினதே தனுசு ராசியோட மூல நட்சத்திரத்துல தானா. அதனாலதான் இவங்களுக்கு கல்வி, கலைகள்ல இயற்கையாவே ஒரு திறமை இருக்குன்னு சொல்லப்படுது. ரெண்டாவதா கன்னிராசி. இவங்களுக்கு இயல்பாவே கல்வியில அதிக நாட்டம் இருக்குமா. சரஸ்வதியோட அம்சத்தோட பிரம்மாவோட பார்வையும் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப நுட்பமா சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க. மூணாவதா மேஷராசி. சாஸ்திரங்கள் படி ஆயக்கலைகள் 64ம் இவங்களுக்கு இயல்பாவே கைகூடி வருமா. இதனால ரொம்ப தெளிவான சிந்தனையோட கல்வியிலையும் சிறந்து விளங்குவாங்க. கடைசியா மிதுன ராசி. இவங்களுக்கு இயல்பாவே அறிவு தேடல் அதிகம். அதனால சரஸ்வதி தேவியோட அருளால தெய்வீக ஞானம் கூட கிடைக்குமா. இதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. அப்போ ஜோதிடப்படி தனுசு, கன்னி, மேஷம், மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சரஸ்வதியோட சிறப்பம்சங்கள் பிறவியிலேயே இருக்குன்னு சொல்லப்படுது.